போ போ. முதல்ல நீ போ. வாங்க வாங்க வாங்க. வா, நீ வா. ஏய், அங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க? வா. இல்லம்மா, எதையும் விட்டுட்டு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஐயோ, இவளுக்கு நேரம் காலமே தெரியாது. அங்கெல்லாம் ஒண்ணு இல்ல, வாடி. ஐயோ, பாட்டி பாட்டி பாட்டி, உள்ள போங்க. அம்மா, உள்ள போமா. ஐயோ, சொல்றது கேளுங்க. அங்க பாருங்க, ராசாத்தி. ஐயோ, கண்மணி, வா வா வா, உள்ள வா, சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ கண்மணி, ஐயோ. அம்மா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் உள்ள வந்துட்டு கதவு மூடுறீங்க? சகுனம் சரியில்லை. ஒரு பெரிய சைஸ் பூனை நாங்க போகும்போது எதிரில வந்துடுச்சு. பூனையா? ஐயோ, பூனை இல்லடி, பெரிய யானை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதிரில வந்துருச்சு. பேசாம போய் ஒரு ஓரமா நில்லு. போ போ. இவ ஒருத்தி. பாப்பா, ஒரு வழியா இதுல இருந்து தப்பிச்சிட்டோம். ஆமா பாட்டி, இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் நீ பேசாம இரு. அதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அம்மா, நீ உள்ள இரு, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. ஹலோ. ஆமாங்க. ஏ பூமிகா, நீ போய் அந்த ராசாத்தி போயிட்டாளான்னு பாத்துட்டு வா. போ போ. ஓகே பாட்டி. ராசாத்தி சித்தி நம்ம ரூமுக்கு வெளியே நின்று போன் பேசிட்டு இருக்காங்க. அந்த மரபீரோ எதுக்கடி நம்ம ரூம் வாசல்ல நின்னு போன் பேசிட்டு இருக்கா? அவரும் வாசல்ல நின்னு பேச வேண்டியதானே? ஒருவேளை ராசாத்தி சித்தி நம்ம ரூமுக்கு எதிர் ரூம்ல தான் தங்கியிருக்காங்களோ? அதான் அவங்க நம்ம ரூம் வாசல்ல நின்னு போன் பேசிட்டு இருக்காங்களோ? விதி நம்ம வாழ்க்கையில இப்படி விளையாடுது. இப்ப என்னத்த பண்றது? என்ன பண்றது? ராசாத்தி தூங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். யாரு 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 கதவை தட்டுறது? தெரியலையே. ஐயோ, தெரியல. நீ போய் முதல்ல பாரு. போ போ போ, போய் பாரு போ.
அம்மா ஆ? ராசாத்தி சித்தி தான் நம்ம ரூம் கதவை தட்டுறாங்க. ஐயோ கண்மணி, அவ எதுக்கு நம்ம ரூம் கதவை தட்டுறா? தெரியலையே அத்தை. பாட்டி இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? எனக்கும் ஒண்ணும் புரியலையே. ஏய் நில்லுடி. ஆ. எங்கடி போற? ரொம்ப நேரமா யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்கல்ல, அதான் திறக்க போறேன். கதவை எப்ப திறக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா? நீ போ. போடி. கண்மணி இங்க வா. ஏய் ஸ்வேதா, இங்க வா, இங்க வா. அம்மா என்ன ஆச்சும்மா? நீ படு. உனக்கும் கல்யாணம் நடக்கணும்ல, அதுக்கான பரிகாரம் தான். படு, சீக்கிரம் படு. வா, படு 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 படு. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? படு. இங்க பாருடி, நான் சொல்ற வரைக்கும் நீ எழுந்திருக்கவே கூடாது, சரியா? அத்தை, என்ன ஓகேவா? ஓகே. பூமிகா, நீ முந்தானிய தலையில போட்டு உன் முகத்தை நல்லா மறைச்சுக்கோ. ஆ, ஓகே, நானும் அம்மா பாட்டி. ஒளிஞ்சுக்கிறோம். சரி சரி, நீ பாத்து போ. சரி. ஏ கண்மணி, பூமிகா கதவை திறக்க போறா. வா நம்ம ஒளிச்சுக்கலாம். வா வா சீக்கிரம். வா வா வா. ஐயோ அத்தை, அந்த பக்கம் ஒரே நாத்தம். இப்படி வா. வாங்க. விட்டுது. யாரு? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, உங்க ரூம் வாசல்ல இந்த தோடு கிடந்துச்சு. இது உங்களோடது தானா? ஆ, ஆமா என்னோட தான். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸுங்க. ம், சரி. பாட்டி, அம்மா எங்க போனாங்க? இங்க வாங்க. என்னடி என்னாச்சு? எதுக்கு அந்த ராசாத்திங்க வந்தா? என் தோடு கீழே விழுந்திருந்ததா, அதை குடுத்துட்டு போக தான் கதவை தட்டியிருக்காங்க. அப்பாடி. இப்ப தோடு கொடுக்க கதவை தட்டின ராசாத்தி இன்னும் எது எதுக்கெல்லாம் நம்ம ரூம் கதவை தட்ட போறாளோ? கண்மணி, இந்த ராசாத்தி எதிர்த்த ரூம்ல சதுர்த்தி பிள்ளையார் மாதிரி மறைச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. இவளை தாண்டி நம்ம ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு எப்படித்தான் வெளியில போறோமோ. அப்போ ஒண்ணு பண்ணலாமா? ராசாத்தி சித்தி எப்படியும் நாளைக்கு காலையில ரூமை வெக்கேட் பண்ணிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம கிளம்பி போலாம். ஓ ஆமாமா, அதான் கரெக்ட். அப்போ நாளைக்கு வரைக்கும் இந்த குண்டு பூசணிக்கா ஸ்வேதாவ ராசாத்தி கண்ணுல படாம நம்ம மறைச்சு வைக்கணுமா? வேற வழி இல்ல. வாங்க போய் ஸ்வேதாவை எழுப்பலாம். ஏய், எழுந்துரு. நல்ல நேரம் வந்துருச்சா? ஊருக்கு போலாமா? சகுனம் எது ரூம்ல நடந்துகிட்டு நிக்குது. நாளைக்கு ஊருக்கு போலாம். ஏன் பாட்டி? ஐயோ, உனக்கும் சேர்த்து ஒரு பரிகாரம் பண்ணணும்டி. பேசாம இரு. ம்,
மாதவா, எஸ் மாம். ரெடி ஆயிட்டியா? நம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிடலாம், சரியா? என்னப்பா? Why mom? What about Mahalakshmi? மகாலட்சுமி புராணத்தை ஆரம்பிச்சிட்டான். இவனை எப்படி கிளப்பி ஊருக்கு கூட்டிட்டு போறது? மகாலட்சுமியை பார்க்காம என்னால ஊருக்குலாம் வர முடியாது மாம். சாரி மாம். மேடி இங்க பாரு, உனக்கு அம்மா சொல்ற விஷயம் புரியல, அதான் அப்படி பேசுறேன். என்ன புரியல? எனக்கு எல்லாம் புரியும். அதான் மேடி, அம்மா உனக்கு ஒரு மகாலட்சுமி வேணும்னு கோயிலுக்கு வந்தாங்கல்ல, அதே மாதிரி அந்த மகாலட்சுமியும் தனக்கு ஒரு மகாவிஷ்ணு வேணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. நீ எப்படி அவங்கள தேடுற மாதிரி அவங்களும் ஒன்ன தேடிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ கிடைக்கலன்னு தெரிஞ்சு அவங்க அப்செட் ஆகி தான் சென்னைக்கு போயிட்டாங்களா? நாமளும் சென்னைக்கு போனா அங்க வச்சு மகாலட்சுமி கண்டுபிடிச்சிடலாம். என்னம்மா, அதானே சொல்ல வந்தீங்க? அப்படின்னா நான் மகாவிஷ்ணுவா? ஆமா, நீ மகாவிஷ்ணு தானே. கௌதம், நீ போய் சொல்றேன்னு எனக்கு தெரியும். நான் நம்ப மாட்டேன். இல்ல மேடி, அது உண்மை. மாம், நீங்க சொல்லுங்க மாம், எனக்கு மகாலட்சுமி கிடைப்பாளா? நிச்சயமா உனக்கு கிடைப்பா. அப்போ ப்ராமிஸ் பண்ணுங்க. மாதவா, அம்மா உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். அந்த மகாலட்சுமி இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? ப்ராமிஸ். ஐ லவ் யூ மாம். அப்போ ஊருக்கு போலாம். வாங்க போலாம். சார், ரூம் பாய் சார். ரூம் வெக்கேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் சார். ஓகே, இந்த 2 லக்கேஜுமே கீழே கார்ல வச்சிருங்க, நாங்க வந்துடுறோம். ஓகே சார். ஓகே. அம்மா, சரி கிளம்பலாமா? மகாவிஷ்ணு, கிளம்பலாமா? வா. வா போலாம். வா போலாம். மாம், மகாலட்சுமிய பார்க்கணும். பார்க்கலாம்பா. வா. கண்டிப்பா பார்க்கலாம். ரசதி, போலாமா? அம்மா, பாட்டி, ராசாத்தி சித்தி கிளம்பிட்டாங்க. அப்படியா? அப்ப நம்மளும் கிளம்பலாமா?
வேண்டாம் கண்மணி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ராசாத்தி கீழே ரிசப்ஷனுக்கு போய் ரூமை வெக்கேட் பண்ணிக்கிட்டு போகட்டும். ராசாத்தி போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே போலாம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்ன? ஓகே பாட்டி. என்ன ராசத்தி பாக்குற? இல்லம்மா, எனக்கு சொந்தமான ஏதோ ஒண்ணு நான் விட்டுட்டு போற மாதிரியே எனக்குள்ள ஒரு உணர்வு. விட்டுட்டு போற மாதிரி உணர்வா? நான் தான் ரூமை நல்லா செக் பண்ணிட்டேனே, எல்லாம் சரியா எடுத்துட்டு வந்துட்டேன், எதையுமே விட்டுட்டு வரல. அது இல்லம்மா, இது வேற மாதிரி புரியாத உணர்வு. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா என் மனசு துடிக்குதுமா. இந்த பார் ராசத்தி, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. கீழே ஆட்டோ வேற நிக்குது, வா போலாம். வா. பாட்டி, அம்மா, சித்தி வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டாங்க. அப்பா, இதுக்கும் நான் ஜன்னல் வழியா பார்த்தேன். போய் பாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். உட்காருங்கம்மா. போலாமா? உட்காருமா. என்னாச்சு? அம்மா, ராசாத்தி சித்தி ஆட்டோ ஏறி போயிட்டாங்க. அப்பாடி, அந்த மரபிரோ ஒரு வழியா போய் தொலைஞ்சா. ஏய், உண்டச்சி வரா, பேசாம இரு, பேசாத. கண்மணி, நம்ம கிளம்பலாமா? ஸ்வேதா, நம்ம ஊரு கிளம்பலாமா? சரி பாட்டி. சரி, நாங்க கீழே ரிசப்ஷன்ல இருக்கோம். நீ லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ரூமை லாக் பண்ணிட்டு கீழே வா. சரிம்மா. வா பூமிகா, கீழே போலாம். அத்தை, எப்படியோ ஸ்வேதாவையும் ராசாத்தியும் பார்க்க விடாம பிரிச்சுட்டோம். ஆனா கடைசி வரைக்கும் ராசாத்தியும் ஸ்வேதாவும் சந்திச்சுக்கவே கூடாது. அப்பதான் ஸ்வேதாவோட அதிர்ஷ்டத்தை வச்சு நம்ம பூமிகாவை ஒரு கோடீஸ்வர வரனுக்கு கட்டி கொடுக்க முடியும். நாமளும் பணக்காரங்களாகி செட்டில் ஆயிட முடியும். சரியா சொன்ன கண்மணி. ஸ்வேதா அவ வாழ்க்கை முழுக்க நமக்கு அடிமையாவே தான் இருக்கணும். அந்த ராசாத்தி பெத்த பொண்ண பார்க்காமலே சாகணும். வா. லக்ஷ்மி, மகாலட்சுமி, மகாலட்சுமி.
மகாலட்சுமி மகாலட்சுமி